ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1ல் சைக்காலஜியில் 30க்கு 30 மதிப்பெண் எடுப்பதற்கு யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் 30 MCQவை இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 6 முதல் 11 வயது வரையிலான பருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், பின் பிள்ளை பருவம், லேட்டர் சைல்ட்ஹுட். 2. பியாஜேவின் அறிவுசார் வளர்ச்சி நிலைகளில் 6 to 11 வயது எந்த நிலையை சார்ந்தது? ஆன்சர் சி ஆப்ஷன், பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. 3. குழந்தைகள் தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்கும் பருவம் எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 7 to 11. அடுத்தது 4. எரிக்சனின் சமூக உணர்ச்சி வளர்ச்சி நிலைகளில் 6 to 11 வயது எது? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன், உழைப்பு தாழ்வு மனப்பான்மை. 5. ஆரம்ப பள்ளி குழந்தைகளின் நுண்ணறிவு வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், மரபு மற்றும் சூழ்நிலை. 6. குழந்தைகள் பொருள்களை அவற்றின் அளவு வடிவம் அடிப்படையில் வரிசைப்படுத்தும் திறன் எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், வரிசைப்படுத்துதல். 7. குழந்தைகள் புதிய சொற்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டும் பருவம்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், பின் பிள்ளை பருவம். 8. கீழ்கண்டவற்றுள் எது கிராஸ் மோட்டார் ஸ்கில், அதாவது பெருந்திசை இயக்கம்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், கால்பந்து விளையாடுதல். 9. பள்ளி பருவத்தின் தொடக்கத்தில் குழந்தையின் சராசரி எடை ஆண்டுக்கு எவ்வளவு அதிகரிக்கும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 2 முதல் 3 கிலோ வரை. 10. தார்மீக வளர்ச்சி மோரல் டெவலப்மெண்ட் தொடங்கும் நிலை? ஆன்சர் பள்ளி பருவம். 11. எழுத்துக்களை கோர்வையாக எழுதுதல் எந்த வளர்ச்சியின் அடையாளம்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், இயக்க வளர்ச்சி. 12. கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் குறைபாடு அல்ல? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், டிஸ்கால்குலியா. 13. பள்ளி சூழலில் ஒரு குழந்தையின் சுய கருத்து எதனை சார்ந்தது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன், மேற்கூறிய அனைத்தும். அதாவது ஆசிரியரின் பாராட்டு, கல்வி சாதனை. தேர்ட் ஒன் நண்பர்களின் ஏற்பு. 14. அப்ஜெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பொருள் நிலைத்தன்மை என்பது எந்த வயதிற்கு முன்பே முடிவடைந்து விடுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 வயது. 15. கற்பனை விளையாட்டுகளில் இருந்து விலகி யதார்த்த விளையாட்டுகளுக்கு திரும்புவது எப்போது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 7 வயதிற்கு மேல். 16. கீழ்கண்டவற்றுள் எது அறிவுசார் வளர்ச்சியின் அம்சம்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், நினைவாற்றல். 17. எழுதும் திறன், வண்ணம் தீட்டுதல், கத்தரிக்கோல் பயன்படுத்துதல் போன்றவை எந்த வளர்ச்சியின் குறிகாட்டிகள்? ஆன்சர் பி ஆப்ஷன், நுண்மோட்டார் திறன். 18. பியாஜேயின் கான்கிரீட் ஆபரேஷனல் நிலையில் இல்லாத திறன் எது? ஆன்சர் பி ஆப்ஷன், கருதுகோள் சிந்தனை. 19. குழந்தைகள் ஏன், எப்படி என்று அதிக கேள்வி கேட்கும் அறிவுசார் நிலை எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. 20. குழந்தைகள் ஒரு பொருளை அதன் ஒரு பண்பை மட்டும் பார்க்காமல் பல கோணங்களில் பார்க்கும் திறன்? ஆன்சர் பி ஆப்ஷன், மைய பண்பு நீக்கம். 21. குழந்தை தனது அனுபவங்களை வகைப்படுத்தி சேமிக்கும் மூளையின் கட்டமைப்பு? ஆன்சர் பி ஆப்ஷன், ஸ்கீமா. 22.
6 to 11 வயது குழந்தைகளிடம் காணப்படும் தர்க்க சிந்தனை எதனை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் பி ஆப்ஷன், உண்மை நிகழ்வுகள். 23 குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு மிக அவசியமான ஊட்டச்சத்து எது? ஆன்சர் பி ஆப்ஷன், புரதம். 24 குழந்தை தனது செயல்களை தானே திட்டமிடும் அறிவுசார் பண்பு எது? ஆன்சர் பி ஆப்ஷன், மெட்டா காக்னிசன். 25 ஒரு குழந்தையின் இயக்க வளர்ச்சி அதாவது மோட்டார் டெவலப்மெண்ட் எதனை பின்பற்றி அமையும்? ஆன்சர் பி ஆப்ஷன், தலை முதல் கால் வரை. 26 குழந்தைகள் தங்கள் சொந்த கற்றலை தாமே கண்காணிப்பது டேஷ். ஆன்சர் பி ஆப்ஷன், மெட்டா காக்னிசன். அடுத்தது 27 குழந்தைகள் மற்றவர்களின் முரண்பட்ட கருத்துக்களை ஏற்கும் திறன் எப்போது வளர்கிறது? ஆன்சர் பி ஆப்ஷன், 10 to 11 வயதில். 29 ஆரம்ப பள்ளி குழந்தைகளின் கவன வீழ்ச்சி சராசரியாக ஒரு தலைப்பில் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஆன்சர் 15 to 30 நிமிடங்கள். 29 குழந்தைகளிடம் சுய கட்டுப்பாடு எதனால் வளர்கிறது? ஆன்சர் ஏ ஆப்ஷன், மூளையின் முன்பக்க மடல் வளர்ச்சி. 30 கீழ்கண்டவற்றுள் எது அறிவுசார் வளர்ச்சி அல்ல? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், எடை அதிகரித்தல். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.